الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வாழ்க்கையில் பல ரமலான்களை சந்தித்திருக்கிறோம். இம்முறையும் அல்லாஹ் ஒரு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். முதலாவது தினத்தில் இருக்கிறோம். இந்த ரமலானை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்புகின்றபடி பயன்படுத்தி நாமும் பயனடைந்து பிறருக்கும் பிரயோசனம் அளித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், நரக விடுதலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. கண்ணியமானவர்களே, ரமலான் பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருக்கிறது. முதலாவது விடயம், ரமலானுடைய இலக்கு, குறிக்கோள் தக்வா, இறையச்சம். தக்வா என்றால் என்ன? அது குறிப்பிட்ட இடங்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல, குறிப்பிட்ட நாட்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. மஸ்ஜிதுக்குள்ளே தக்வா, கடையிலே அல்லாஹ்வுக்கு மாற்றம், ஊரிலே தக்வா, வெளியூர்களிலே அல்லாஹ்வுக்கு மாற்றம், பகலிலே தக்வா, இரவிலே அல்லாஹ்வுக்கு மாற்றம். இடத்துக்கு ஏற்றவாறு மாறுபடுவதல்ல தக்வா. எல்லா இடங்களிலும் என்னை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஊசலாடுகின்ற எண்ணங்களையும் அல்லாஹ் அறிகிறான், நாம் செய்கின்ற கண் சாடையும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹ் உற்று நோக்குகிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்வதுதான் தக்வா. அதுதான் இறையச்சம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. இந்த தக்வாவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அடிப்படையான ஒன்றாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை ஆக்கியிருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன். முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்கு. கண்ணியமானவர்களே,
இரையச்சம் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமோ அந்த அளவு நமக்கு நிம்மதி, அந்த அளவு சந்தோஷம், அந்த அளவு நம்முடைய விடயங்கள் சீரும் சிறப்புமாக நடக்கும். ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் எண்ணத்திலும் தக்குவா வர வேண்டும். உள்ளம் சம்பந்தப்பட்டது யாருக்கும் விளங்காது. ஒருவரை பார்த்து சிரிப்போம், முகத்தால் சிரிக்கிறோம், வாயை திறந்து பற்களை வெளிப்படுத்தி சிரிக்கிறோம். அவர் நினைப்பார் இவர் என்னை சந்தோஷமாக பார்க்கிறார், என்னோட இவர் நல்லம். ஆனால் உள்ளத்திலே அவரை பற்றி ஒரு கெட்டெண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும், அவரை பற்றி ஒரு வஞ்சகம் ஓடிக்கொண்டிருக்கும். உள்ளம் அவருக்கு விளங்காது. முகத்தை பார்த்து அவர் முடிவெடுக்கிறார், இவர் மாஷா அல்லாஹ் என்னோட சந்தோஷமாக என்னை வரவேற்கிறார், என்னோடு பேசுகிறார், என்னை கண்டால் சிரிக்கிறார். உள்ளத்திலே அந்த நேரம் அந்த மனிதரை பற்றி என்ன எண்ணங்கள் ஓடுகிறதோ இதுவும் அந்த சிரிப்புக்கு ஏற்றவாறு மாறாவிட்டால் நடிக்கிறோம். எனவே எல்லா இடங்களிலும் உள்ளம் சார்ந்த விடயமா இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், செயற்பாடுகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் கலந்திருப்பதுதான் தக்குவா. இதுதான் இரையச்சம். ஒரு சஹாபி கையிலே தங்க ஆபரணம் அணிந்திருந்தார், தங்க மோதிரம் அல்லது தங்க காப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இது என்ன நரகத்துடைய வளையல் உங்களுடைய கையில், நரகத்துடைய காப்பு. உடனே தூக்கி எறிந்து விட்டார். நபி அவர்களுக்கு முன்னால் தூக்கி எறிந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பக்கத்தில் இருந்து வருகிறார்கள், ஏய் உனக்குத்தான் அது போடக்கூடாது என்று சொன்னார்கள் நபி அவர்கள். நீ அதை எடுத்து உன்னுடைய வீட்டு பெண்களுக்கு கொடுக்கலாமே, பெண்களுக்கு தங்கம் அணியலாமே. சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு முன்னால் நான் அதை வீசி எறிந்தேன், என்னுடைய கையில் இருக்கும் பொழுது அதை நான் எறிந்தேன். நபியவர்கள் இல்லாத பொழுதும் நான் அதை எடுக்க மாட்டேன். தக்குவா, இரையச்சம். உண்மையிலே பெண்களுக்கு ஹலால், பெண்களுக்கு முடியும். கண்ணியமான நான் எடுத்து எறிந்துவிட்டு நபியவர்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியும், நபியவர்கள் இல்லாத பொழுது வேறு மாதிரி நடக்க மாட்டேன். கண்ணியமான தக்குவா நெருக்கடிகளிலிருந்து வெளியாக்கும். இந்த வாழ்க்கையில் பல விடயங்களில் இறுகி இருக்கிறோம். குடும்ப பிரச்சனையில் இறுகி இருக்கிறோம், வியாபார பிரச்சனையில் இருக்கிறோம், காணி பூமி பிரச்சனையில் இறுகி இருக்கிறோம், சொத்து செல்வம், எத்தனையோ பிரச்சனைகளிலே வழக்கு வம்புகளிலே அகப்பட்டிருக்கிறோம். தக்குவாவிலே முன்னேறினால் தானாக சிக்கல்கள் அகலும், நெருக்கடிகள் இல்லாமல் ஆகும். தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பிரயோசனங்கள், நெருக்கடிகளில் இருந்து வெளியாகின்ற வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இறுகி இருக்கின்ற இறுக்கங்களை அல்லாஹ் லூஸ் ஆக்குவான். லொக்காகி இருக்கின்ற விடயங்களை அல்லாஹ் அன்லொக் பண்ணுவான். சாரா அலைஹிஸ்ஸலாம் விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்த பகுதி ஆயத்துடைய நினையாத புறத்தால் அவர்களுக்கு ரிஸ்க் வரும், வாழ்வாதாரங்கள் வரும், தேவைகள் நிறைவேறும். இப்படி ஒரு வருமானம், ஒரு லாபம் வரும் என்று நினைத்திருக்க மாட்டார். இந்த டீலில் இவ்வளவு லாபம் காண்பேன் நினைத்திருக்க மாட்டார். எதிர்பாராத ஒரு வியாபாரம் நடக்கும், அவருடைய பல லட்சக்கணக்கான கடன்கள் நிறைவேறிவிடும். சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இருந்த அந்த கொடுங்கோல் அரசன், பெரும்பாலும் நும்ரூஸ், பெண்களை தீய முறையில் அணுகக்கூடியவன். இவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தீய முறையில் அணுக எத்தனித்தான். அவர்கள் தனிமையில் ஒரு அரசனோடு, யாரும் இல்லை, அரசனுடைய தர்பார், அரசனுடைய அறை, பெரும்பாலும் நும்ரூஸ் தான். அவன் தீய முறையில் அணுக பார்க்கின்ற பொழுது அவர்கள் கண்ணியமானே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடம் அழுகிறார்கள், துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவரை தவிர வேறு யாருக்கும் நான் எந்த நேரத்திலும் காட்டியது கிடையாது, காட்ட நினைப்பதும் இல்லை. இவனுடைய கெடுதியிலிருந்து, தீங்கிலிருந்து எனக்கு நீ உதவி செய், எனக்கு நீயே போதுமானவனாக இரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தால், அச்சத்தால் துஆ கேட்கிறார்கள். அவனுடைய உடம்பு அப்படியே சூகையாகிறது, அவனுடைய கையெல்லாம் அப்படியே மரத்து போகிறது, ஒரு பெரலைஸ் போன்ற நிலைமைக்கு ஆளாகிறான். அதுக்கு மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டு அவனுக்கு நிலைமை சீராகிறது. அப்படி ஒரு வகையான
உயிர் போக போகின்ற கட்டம் போன்று அவனுக்கு ஒரு சக்கராத் போன்று ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அந்த தீய எண்ணத்தை விடுகிறான். கண்ணியமானவர்களை, இவர்களுடைய தக்குவா, இவர்களுடைய பேணுதல் எந்த அளவென்றால், தீய முறையில் அணுக பார்த்த அரசன் இவர்களுக்கு விசேஷமாக ஒரு பணிவிடைக்காக ஒரு பெண்ணை அன்பளிப்பாக கொடுக்கிறான். அவர்கள் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பணிவிடைக்காக கொடுக்கப்பட்ட அரசனுடைய அன்பளிப்பு. தீய நோக்கத்திலே அணுகியவன் இறுதியிலே அன்பளிப்பு கொடுத்து அனுப்புகிறான். இவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் கண்ணியமன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரனின் பிள்ளை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேரன், அவருடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தெரியும், அந்த கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி தனிமையிலே அந்த வீட்டிலே இவர்களை தகாத வழிக்கு அழைக்கும் பொழுது யாரும் இல்லை, கேமராக்களும் இல்லை, யாரும் பார்க்கவில்லை, யாருடைய பார்வையும் இல்லாத இடம். கண்ணியமானவர்களே, அவர்கள் தவிந்து கொண்டார்கள், பயந்து ஓடினார்கள், அந்த பாவத்தை விட்டு விரண்டு ஓடினார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியங்களை கொடுத்தான், எப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுத்தான். கண்ணியமான அந்த நாட்டுடைய முக்கிய ஒரு நிதி அமைச்சராக மாற்றினான். அந்த நாட்டுடைய அரசனுடைய ஒரு அட்வைசராக, ஒரு ஆலோசகராக அவர்களை அல்லாஹ் மாற்றினான். கண்ணியமான அந்தஸ்துகளை கொடுத்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர்கள் தக்வாதாரிகள். உமை தகில ஜாலோ மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ்வுடைய விடயங்களை இலகுபடுத்துவான் என்பதற்கும் இது சிறந்த விடயம். கண்ணியமானவர்களே, உமை தகில்லா யௌலில்லஹு அஜ்ரா, அல்லாஹ் மகத்தான கூலிகளை கொடுப்பான். அதே போன்று கண்ணியமான 3 நபர்கள் தக்வாவுடைய விடயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி இன்னும் சில விடயங்களை ஞாபகப்படுத்துவேன். 3 பேர் பிரயாணம் போகும் பொழுது ஒரு குகைக்குள் அகப்பட்டார்கள். முன்னைய காலத்து மனிதர்கள், பனு இஸ்ராயீலுடைய காலத்து மக்கள், குகை வாசல் ஒரு கல் அடைத்துக் கொண்டது. கல்லை தள்ளி வெளியிலே வர முடியாத அளவு பெரும் பாறாங்கல். 3 பேரும் என்ன முடிவெடுத்தார்கள்? 3 பேரும் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை அஞ்சி நடந்த 3 சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பயத்தால். ஒருவர் கண்ணியமானவர்களே சொன்னார், எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், நான் மிருகங்கள் மேய்க்கக்கூடியவன், பால் கறந்து வந்து பெற்றோர்களுக்கு தான் முதலாவது கொடுப்பேன், அதற்கு பின்னால் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். பிள்ளைகள் பசியில் அழுது கொண்டிருக்கும் பொழுது கூட பெற்றோர்கள் விழிக்கும் வரை அவர்களை எழுப்பாமல் பால் கோப்பையோடு நின்று கொண்டிருந்தேன். விழித்தவுடன் அவர்களுக்கு பாலை புகட்டி விட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், இது என்னுடைய உனக்காக, உன்னை பயந்து பெற்றோர்களுக்கு நான் செய்த ஒரு கைமாறு, ஒரு உபகாரம், ஒரு உதவி. இந்த கல்லை எங்களை விட்டு அகற்றி வாசலை திறந்ததா? இலேசாக கல் அசைந்தது, வெளியே வர முடியாது. 2வது நபர் கண்ணியமான ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒரு பெண், என்னுடைய குடும்பத்து பெண், என்னுடைய சிறிய தந்தையின் மகள், நான் அவளோடு தகாத உறவு கொள்ளும் ஆசையோடு இருந்தேன். ஒரு நாள் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது. என்னிடம் வந்து உதவி கேட்டால் நான் பணங்களை தருவேன், என்னுடைய ஆசைக்கு நீ அடிபணிய வேண்டும் என்று அந்த இடத்திலே அவளை பிளாக்மெயில் பண்ணி நான் அதற்கு அடிபணிய வைத்தேன். அவளும் செய்ய வழி இல்லாமல் அதை ஒத்துக்கொண்டாள். ஆனால் அந்த பெண்ணோடு நான் தகாத உறவை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, நெருங்கும் பொழுது, ஏ அப்துல்லா இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, அல்லாஹ்வை பயந்து கொள், என்னுடைய அந்த கன்னித்தன்மையை நீ தகாத முறையில் இழக்க செய்து விடாதே, என்னுடைய கற்பை நீ இழக்க செய்து விடாதே என்றால் உடனே அல்லாஹ்வை பயந்து கொள் என்றவுடன் அந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டேன். யா அல்லாஹ், பணத்தையும் கொடுத்து விட்டேன், பணத்தையும் திருப்பி எடுக்கவில்லை, இதை உன்னுடைய பயத்தால் செய்தேன். கல் அசைந்தது, ஆனால் வெளியில் போக முடியாது. 3வது மனிதர் ஒரு முதலாளி, ஒரு பாஸ், பல ஊழியர்கள் அவருக்கு கீழே வேலை செய்தார்கள். நாட்கூலி தான் சரியான முறையான கூலி. நாம் கண்ணியமானவர்களே மாத கூலி கொடுக்கிறோம், அதிலும் குறிப்பிட்ட டேட்டுகளுக்கு கொடுப்பது கிடையாது. ஊழியங்களை அதே போன்ற ஊதியங்கள், சம்பளங்கள் டேட் தவறி செல்கிறது. தவறி இந்த மாத சம்பளம் அடுத்த மாதத்துக்கு செல்கிறது. 2-3 மாதங்கள் எரியஸ் வைக்கிறோம், எத்தனையோ கடந்த கால எரியஸ்களை வைத்திருக்கிறோம். இந்த தவறுகளும்
நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முசீபத்துகளுக்கு காரணமாக இருக்கும். எனவே இதிலிருந்து திருந்தும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் ஆகும். அவர் நாட்கூலி கொடுக்கின்றவர். வியர்வை வற்ற காய முன்னால் கூலியை கொடுங்கள், இதுதான் ஹதீஸ். ஏதோ அக்ரிமெண்ட் பொருந்திக் கொண்டு வருகிறார்கள், அதையாவது உரிய டேட்டுக்கு கொடுப்போம். அன்பானவர்களே, ஒருவன் கூலி வாங்காமல் போனான், அவருடைய கூலியை, ஒரு நாளுடைய கூலி எவ்வளவு இருக்கும்? 30,000 சம்பளம் எடுக்கின்றவருடைய ஒரு நாள் கூலி ஒரு 1000 ரூபாய். கண்ணியமானவரே, அந்த கூலியை நான் என்னுடைய பணத்தோடு கலக்கவில்லை, நான் அனுபவிக்கவில்லை. அதற்கு மிருகங்களை, பிராணிகளை வாங்கி போட்டேன், அடிமைகளை வாங்கி போட்டேன். நீண்ட காலத்துக்கு பின்னால் அவர் வருகின்ற பொழுது, நீண்ட எத்தனை வருடங்களுக்கு பின்னால் வந்தார். என்னை அடையாளம் தெரியுமா? நான் இப்படி உங்களிடம் ஒரு நாள் வேலை செய்து கூலி வாங்காமல் சென்றிருக்கிறேன், அந்த கூலியை கேட்க வந்தேன். அப்படியா? இதோ இருக்கின்ற ஆட்டு மந்தைகள், இந்த மாடுகள், ஒட்டகங்கள், இந்த அடிமைகள் எல்லாருமே உன்னுடையது, எல்லா வஸ்துக்களும் உன்னுடையதுதான். அவர் சொன்னார், ஒரு நாள் கூலிதான். அவருடைய பணத்துக்கு ஒரு ஆடு வாங்க முடியுமோ? அல்லாஹ் ஆலம், ஒரு ஆடு தான் வாங்கியிருப்பார். பிறகுதான் பெருகியது. என்னுடைய கூலி ஒரு நாள் கூலி, பரிகாசம் செய்ய வேண்டாம், அதைத்தான் கேட்க வந்தேன். இல்லை, உன்னுடைய பணத்தில் தான் இதெல்லாம் வாங்கி போட்டேன், பெருகி இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போயா. அல்லாஹ் ஒன்றை கூட மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். இதை உனக்காக செய்தேன். அந்த பணத்தை, பிறருடைய உரிமையை, பிறருடைய ஹக்கை நான் பாதுகாத்து இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து வளர்த்து பெருக்கி கொடுத்து இந்த கல்லை அகற்றியங்களை வெளியாக்கிய அல்லாஹ். கல் முழுமையாக அகன்றது, 3 பேர் வெளியாகினார்கள். யார் தக்குவாவோடு நடப்பார்களோ சிரமங்கள், நெருக்கடிகள் அல்லாஹ் இலகுபடுத்தி அதிலிருந்து வெளியாகின்ற வழிகளை ஏற்படுத்துவான். அதே போன்று கண்ணியமானவர்களே, ரமதான் இபாதத்திலே மிக முந்தி அடித்துக் கொண்டு கொடிகட்டி பறக்க வேண்டிய ஒரு மாதம். 2 சீசன்கள் உண்டா வந்திருக்கிறது. துனியாவுடைய வருமானம் ஈட்டுகின்ற சீசன், மறுமையை சம்பாதிக்கின்ற சீசன். ஒன்றுக்கொன்று தடையாக அமைத்து விடக்கூடாது. தாராளமாக நல்ல முறையிலே முயற்சித்து பாடுபட்டு சம்பாதிக்க வேண்டும். ஹலாலான ரிஸ்கை தேட வேண்டும், அதுவும் இபாதத். ஹலாலான ரிஸ்கை தேடுவது கடமை, ஹலாலான ரிஸ்கை தேடுவது வரவேற்கப்படக்கூடியது. ஆனால் அமல் இபாதத்துக்கு தடையாக ஹலாலான ரிஸ்காக இருந்தாலும் தேடப்படும் பொழுது அதிலே பரக்கத் இருக்காது. இபாதத்துக்குரிய மாதம். கண்ணியமானவர்களே, யார் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்பாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு மாஷா அல்லாஹ் நோட்கிறோம். நோன்பிலும் குறைபாடு செய்கின்றவர்கள் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய ஒரு நோன்பை எந்த விதமான தேவை, சங்கடங்களும், சிரமங்களும், அனுமதியும் இல்லாமல் ஒரு நோன்பை யாராவது பாழாக்கினால், விட்டால், காலம் முழுக்க நோன்பு நோட்டாலும் அதுக்கு ஈடாகாது. இன்னும் சிலர், நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள், அந்த நோன்புக்கு ஈடாக எந்த அமலும் கிடையாது. வீணாக எந்த காரணமும் இல்லாமல், அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இல்லாமல் நோன்பை விடக்கூடாது. அது சட்டத்திட்டங்களை உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து அந்த விடயங்களை செயல்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்று மங்காம ரமதான், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ, யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். நாலா திசைகளிலும் பார்ப்பது, கேட்பது, பேசுவது, நடப்பது, கண்ணியமானவர்களே, நடவடிக்கையில் அதிகமானவைகள் பாவங்களோடு கலக்கின்ற சூழலை வாழ்கிறோம். பாவத்தை நாம் தேடி செல்லாவிட்டாலும் பாவம் நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய பார்வைகளுக்கும் தேடி வந்து எட்டுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். எனவே முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்பொழுது முதலாவது நோன்பை நோற்றிருக்கிறோம். மனதில் ஒரு கேள்வி கேட்போம். நேற்று நான் இஷா தொழுகைக்கு பின்னால் அந்த தராவி தொழுகையை தொழுதிருக்க வேண்டும். எத்தனை பேர் தொழுதோம்? முதலாவது இரவு ரமதான், முதலாவது இரவை எங்கு கழித்தோம்? ஒரு ஹதீஸ் வருகிறது கண்ணியமானவர்களே, ரமதானுடைய முதலாவது நாள் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்க்கிறான். ரமதானுடைய முதலாவது நாள் விசேடமான ஒரு அருள் பார்வை பார்க்கிறான். அந்த பார்வை எந்த இடத்தில் நம் மீது பட்டது? அருள் பார்வை படுகின்ற இடத்தில் இருந்தோமா? முதலாவது நாளே இரவு வணக்கத்தை பாழாக்கினோம் என்றால் கண்ணியமானவர்களே, வெட்கப்பட வேண்டும், கூச்சப்பட வேண்டும்.
நாம் நம்மை பற்றி நினைத்து அழ வேண்டும். அதே போன்று பிறை வளர்ந்து கொண்டு போகிறது. 14-15 பூர்த்தியாக மீண்டும் தேய்பிறை போன்று கண்ணியமானவர்களே, முதல் 10 மஸ்ஜிதிலே 10 சப், இரண்டாவது 10 8 7 6 5 என்று குறைந்து அப்படியே குறைந்து வந்து மீண்டும் 27ஆம் இரவு மஸ்ஜிதிலே தொழக்கூடிய இடமில்லாத அளவு நிறைவது. கண்ணியமானவர்களே, புனித இரவுகளை கண்ணியப்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் லைலத்துல் கத்ர் இந்த இரவுதான் என்று குறிப்பிடப்படவில்லையே, கடைசி பகுதியில் தேட வேண்டும் என்பதற்காக சில அடையாளங்கள் சொல்லப்பட்டாலும் கண்ணியமான கடைசி பகுதியில் தேட வேண்டும். இப்படி நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ரமதானிலே எல்லா நேரங்களிலும் எல்லா தொழுகைகளிலும் நாளாந்த இபாதத்துகளில் மஸ்ஜித் நிறைய வேண்டும். அதற்கேற்றவாறு நம்முடைய அந்த நேர அட்டவணைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நபியருடைய இபாதத் தொழுகையிலே சொர்க்கத்தை கண்டார்கள், சொர்க்கத்தை கனிகளை கண்டார்கள். ருக்குவிலே சுஜூதிலே அவர்களுடைய உள்ளச்சம், அந்த திக்ர், அந்த தஸ்பீஹாத்துகளை ஓதும் பொழுது பானை கொதிக்கின்ற ஓசை வரும், தேனீக்களுடைய ரீங்காரத்துடைய ஓசை வரும். தேன் பூச்சிக்கள் எப்படி தேன் கூட்டுக்கு பக்கத்தில் போகின்ற பொழுது அந்த தேனீக்களுடைய ரீங்கார சத்தம் நபியுடைய நெஞ்சிலிருந்து வரும். கண்ணியமானவர்களே, சில வேளை ஒரே தக்பீரிலே சூரா பக்ரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா என்று நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதிக்கொண்டு போனார்கள், நின்று வணங்கினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஜுசு ஓதப்படுகின்ற ஒரு 20 ரக்காத் குர்ஆனுடைய சூறாக்களை ஓதி தொழுகின்ற 20 ரக்காத்துக்களை வித்ரோடு 23 ரக்காத்துக்களை பரிபூர்ணமாக ஒரு நாளும் விடுபடாமல் நான் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன். வைராக்கியம் வைப்போம். நேற்று தவறி இருந்தால் அதுக்காக வேண்டி கை சேதப்படுவோம், கவலைப்படுவோம். இபாதத்துக்குரிய மாதம் கண்ணியமானவர்களே. கால் வீங்க தொழுதார்கள், கால் வீங்க நபியவர்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், கபரிலிருந்து முதலாவது எழும்புகின்றவர்கள், சொர்க்கத்து கதவை முதலாவது தட்டுகின்றவர்கள். சொர்க்கத்துடைய பொறுப்பு மலக்கு சொல்வார், உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் சொர்க்கத்துடைய கதவை திறக்க வேண்டாம், நீங்கள் வந்தால் தான் திறக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துடைய அந்த சிறப்பு விழாவின் பிரதம அதிதி போன்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதே நபியவர்களை. கண்ணியமானவர்களே, அந்த நபியவர்கள் கால் வீங்க நின்று வணங்கினார்கள், கால் வீங்கி வீங்கி வெடிக்க தொழுதார்கள். வாழ்க்கையில் கால் வலிக்க வலிக்க தொழுதிருக்கிறோமா? கால் வலித்தவுடன் உட்கார்ந்து விடுவோம். யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்கு என்ன கூட போகிறது நம்முடைய தொழுகையில்? முழு உலகத்தில் உள்ள எல்லோரும், ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் தக்குவாதாரியாக இறையச்சத்தில் உச்சகட்டத்திலே வாழ்ந்து ஒரு துளியளவும் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாவிட்டாலும், எல்லோருமே நன்மைகள் மாத்திரம் செய்தாலும், நீங்கள் எல்லோரும் தக்குவாதாரிகளாக கொடிகட்டி பறந்து செய்த அமல்கள் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு துளியளவும் கூட்டாது. நம்முடைய அமல் அல்லாஹ்வுக்கு எதற்கு? நம்முடைய அமல் நமக்கு, நம்முடைய சுஜூது நமக்கு, நம்முடைய குர்ஆன் திலாவத் நமக்கு, நம்முடைய சதகா நமக்கு, நம்முடைய நோன்பு நமக்கு. நாம் செய்ததனால் அல்லாஹ்வுக்கு கூடவும் மாட்டாது, செய்யாததனால் குறையவும் மாட்டாது. அதே போல எல்லோரும் பாவிகளாக, அப்ஜரி கல்வி ரஜுல், எல்லோரும் பாவிகள், முன்னோர்கள் பின்னோர்கள், ஜின்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும், ஜின்களை சொல்கிறார்களா? ஜின்னினம் மனித இனம் எல்லோருமே தக்குவாவோடு இருந்தாலும் எனக்கு ஒன்று கூடாது. அதே போன்று எல்லோருமே பாவம் செய்தாலும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே எந்த குறைபாட்டையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. நம்முடைய நன்மை தீமை எதுவுமே அல்லாஹ்விலே எந்த மாற்றத்தையும் குறைபாட்டையும் ஏற்படுத்தாது. நமக்குத்தான். தொழுகை யாருக்கு? சுன்னத்தான தொழுகையில் கண்ணியமான ஃபர்துலான தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடுகளை அடைப்பதற்கு அல்லாஹ் மலக்குமாறு சொல்வான். சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் இருக்கிறதா? தஹஜ்ஜுத் இருக்கிறதா? கியாமுல் லைல் இருக்கிறதா? தராவி இருக்கிறதா? வித்ர் இருக்கிறதா? துஆ இருக்கிறதா? தஸ்பீஹ் இருக்கிறதா? முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறதா? wuduவுடைய காணிக்கை தொழுதாரா? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதாரா? இதெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள் கண்ணியமானவர்களே குறைகளை அடைக்கும். அடுத்தது கண்ணியமான குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் சொன்ன கண்ணியமானவர்களே, கவலையோடு துக்கத்தோடு
மன வருத்தத்தோடு தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது. ஹசனால் கண்ணியமனே கவலை தோய்ந்த ஒரு தோரணையில் தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது. குர்ஆன் ஓதும் பொழுது அழுங்கள். வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தை, ஒரு சூரத்தை கண்ணீர் வடித்து உள்ளம் நடுங்கி ஓதி இருக்கிறோமா? நபியவர்கள் எந்த முறையில் குர்ஆன் ஓத சொன்னார்களோ அந்த முறையில் வாழ்க்கையில் ஒரு நாள் ஓதி இருக்கிறோமா? ஒரு தடவை ஒரு சூரா, ஒரு ஆயத், குறைய சூரா, தொழுகையில் ஓதின சூரா ஃபாத்திஹாவை கண் கலங்க ஓதி இருக்கிறோமா? உள்ளம் உருக ஓதி இருக்கிறோமா? அழுகை வராவிட்டால் அழுவது போன்று பாசாங்கு செய்யுங்கள், அழுவது போன்று முகப்பாவனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை விடயங்களுக்கு அழுவது போன்று நடிக்கிறோம், துனியாவுடைய விடயங்களுக்கு அழுகிறோம், கெஞ்சுகிறோம். குர்ஆனை அழுகை கலந்த துணியிலே ஓதுங்கள், அழுது கொண்டு ஓதுங்கள். நபியர்கள் ஒரு இரவு ஒரே ஆயத்தை இரவு முழுக்க ஓதி அழுதார்கள். இன்சுவாசிபும் பைன்னவும் இபாது வைந்தகுஃபிர்லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யாதானே அவர்களை தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள் தானே, அவர்களை நீ மன்னித்தால் நீ கண்ணியமானவன், சக்தி வாய்ந்தவன், நீ ஞானி, நுட்பமுள்ளவன், நுணுக்கமுள்ளவன். அன்பானவர்களே, ஒரு ஆயத்தை இரவு பூரா ஓதி அழுதார்கள். ரமதானிலே இரவிலே ஓதுகின்ற குர்ஆனுக்கு தான் மதிப்பு. ஏனைய குர்ஆன்கள் ஓதத்தான் வேண்டும், இரவிலே குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ரமலான் அதே போன்ற ஏனைய நோன்புகள், குர்ஆன் இரண்டும் அல்லாஹ்விடம் வாதாடும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் இவனை பசியிலே போட்டேன், தாகத்திலே போட்டேன், சாப்பாடு இருந்தும் சாப்பிட விடவில்லை, ஃபஜ்ரிலிருந்து மகரிப் வரை தாகம், நல்ல பானங்கள், அறுசுவை உணவுகள் இருந்தும் அந்த தாகத்தையும் பசியையும் தாங்கிக் கொண்டிருந்தான். அவனை நான் சாப்பிட விடவும் இல்லை, குடிக்க விடவும் இல்லை. இவனுடைய விடயத்தில் என்னுடைய ஷஃபாத்தை, சிபாரிசை ஏற்றுக்கொள். குர்ஆன் சொல்லும், இவனை இரவிலே நான் தூங்க விடவில்லை, இரவிலே தூங்க விடவில்லை. இரவிலே ஓதப்படுகின்ற குர்ஆனுக்கு ரமதானிலே மதிப்பு கூட. ரமதான் மாத்திரமல்ல, ஏனைய காலங்களிலும் இரவன் சொல்லும் பொழுது தூங்க முன்னால் ஓதுவது, மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரங்களில் ஓதுவது, தஹஜ்ஜுத் நேரத்திலே ஓதுவது, இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ்விடம் குர்ஆன் அப்படித்தான் பேசும். இரவிலே விழிக்க வைத்து என்னை ஓத வைத்து இவனுடைய விடயத்தினுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள், இரண்டும் ஷஃபாத்து செய்யும், இரண்டுடைய ஷஃபாத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், குர்ஆனை படிப்போம், குர்ஆன் ஓதுவதை கேட்போம். நபியவர்கள் கேட்டு அழுதிருக்கிறார்கள். நம்முடைய ஆயத்துகளை கேட்கும் பொழுது அழுதார்கள். குர்ஆன் கண்ணியமான குர்ஆனுடைய நிலைமை என்ன? சிலர் குர்ஆனை எடுப்பதே ரமதானில், குர்ஆனை பார்ப்பதே ரமதானில், ஏனைய காலங்களிலும் குர்ஆனோடு தொடர்பு வேண்டும், ரமதானிலே மிக நெருக்கமான தொடர்பு வேண்டும். எனவே குர்ஆனுடைய மாதம் குறைந்தது விலையினமானவர்கள் ஓத தெரியாதவர்கள் கூட இரட்டை கூலி கிடைக்கும். ஓதிய குர்ஆனுடைய கூலி, சிரமப்பட்டு ஓதிய கூலி. சரளமாக ஓதக்கூடியவர்கள், குர்ஆனிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள், அவர்கள் சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார்கள். ஹதீஸ் கண்ணியமானவர்களே, ஓத தெரியாதவர்களாக இருந்தாலும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வாவது ஓதுவோம். 30 நாட்களுக்கு ரமதானில் ஒரு குர்ஆனாவது முடிப்போம். மனதை தொட்டு கேளுங்கள், சிலர் வாழ்க்கையிலே ஓதி முடித்த குர்ஆன் சின்ன வயதிலே அந்த லெப்பையிடம், அந்த லெப்பம்மாவிடம், அந்த முஅல்லிமிடம், அந்த உஸ்தாதிடம் ஓதி முடித்த குர்ஆன் மாத்திரம்தான். வேறு குர்ஆன்கள் வாழ்க்கையில் ஓதி இருக்கிறீர்களா என்று உங்களுடைய மனதை தொட்டு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, எத்தனை புத்தகங்களை, எத்தனை டிகிரிகளை, எத்தனை விடயங்களை வாசித்து படித்து உருட்டி பிரட்டினாலும் குர்ஆன் ஓத தெரியாதவர் பெருமை அடிக்க தகுதியற்றவர். குர்ஆனை ஓத தெரியாதவர் வேறு எத்தனை பாசைகளை படித்தாலும், எத்தனை பாசைகளிலே அவர் டிகிரி வாங்கினாலும், எத்தனை பாசைகளிலே நிபுணத்துவம் பெற்றாலும், அரபி உச்சரிப்பு தெரியாவிட்டால் நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பதற்கு வெட்கப்பட வேண்டும். நம்முடைய பெயர்களே அரபிய பெயர்கள். நம்முடைய பெயர்கள் என்ன பாசை? அரபு, சொர்க்கத்துடைய மொழி, குர்ஆனுடைய மொழி, குர்ஆனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மொழி. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு நெருங்கிய
தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலம். தொழுகையிலே கேட்பது, நாம் ஓதுவது, பிறகு ஓதுவதை கேட்பது, இந்த விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த கண்ணியமான மூன்றாவது பகுதி ஷஹ்ருல் முவாசாத், உதவி ஒத்தாசை புரிகின்ற, வாரி வழங்குகின்ற, கொடுக்கின்ற மாதம். பிறருக்கு என்னால் என்ன முடியும் என்று செலவழிக்கின்ற மாதம். தேடி தேடி ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை, பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றவர்களை தேடி தேடி செலவழிக்கின்ற காலம். எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்பதை விட நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதம். ஜக்காத்துடைய அமல் நோன்பிலே செய்கின்றவர்கள் ரமலானுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ஜக்காத்தை கொடுத்து முடிப்பது ரமலானிலே ஏழைகள், வறியவர்கள், கடனாளிகள், சிரமத்துக்குட்பட்டவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். சதகா, தான தர்மங்களுக்கு உகந்த மாதம். எல்லா தரப்பினர்களையும் கவனிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குடும்பத்தார்கள், உறவுகள், உறவல்லாதவர்கள், நம்முடைய ஆசான்கள், கற்றுத்தந்தவர்கள், நமக்கு ஏதோ படித்து தந்தவர்கள், நமக்கு மார்க்க பணிவிடைகள் செய்யக்கூடியவர்கள், எல்லா துறையில் உள்ளவர்களையும் நாம் தேடி தேடி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட வேண்டிய மாதம். அன்பானவர்களே, பசியை சிலர் உணர்வதே ரமதானில் மாத்திரம். பசியோடு இருப்பதென்றால் ரமதானில் மாத்திரம். ஆனால் ஏனைய காலங்களிலும் எத்தனையோ ஏழை குடும்பங்கள், எத்தனையோ வறிய சிரமமான குடும்பங்கள் அரை பசியோடு தான் நாளை கழிக்கிறார்கள். போதிய அளவு உணவுகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். நாளாந்தம் பிரதானமாக ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறார்கள். சில நேரங்களிலே அதுவும் அரைகுறையாக இருக்கிறது. எத்தனையோ ஏழைகளுடைய, வறியவர்களுடைய ஏனைய காலங்களும் உணவோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ரமதான் போன்றுதான் கழிக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த ரமதானாவது கண்ணியமான எந்த ஏழைகளும், எந்த அனாதைகளும், எந்த விதவைகளும், எந்த சிரமப்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடியவர்களும் சஹருக்கோ இஃப்தாருக்கோ சிரமப்படக்கூடாது. ஒரு இஃப்தாருடைய ஏற்பாடை செய்வது கண்ணியமானவர்களே எவ்வளவு பாக்கியம். இஃப்தார் ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்வது, அது உலர் உணவுகளாக இருக்கலாம், சமைத்த உணவுகளாக இருக்கலாம், சிற்றுண்டிகளாக இருக்கலாம். அந்த நோன்பாளியுடைய நன்மை அது போன்றது நமக்கு கிடைக்கும். அவருக்கு அந்த குறைபாடும் ஏற்படாது. சஹாபாக்கள் கேட்டார், யார் சொல்லலாம், எங்களிடம் வசதி இல்லையே. ஏழைகள் கேட்டார்கள், இஃப்தாருடைய ஏற்பாடு, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்க வசதி இல்லை, யார் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மிடர் பால் கொடுக்க முடியாதா? அல்லது ஒரு மிடர் தண்ணீரை கொடுத்து நோன்பாளிக்கு உதவி செய்ய முடியாதா? கண்ணியமானவர்களே, ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்து நோன்பு திறக்க உதவினாலும் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற நன்மை போன்ற நன்மை நமக்கு கிடைக்கும். மஸ்ஜிதுகளிலும் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யப்படும். அதற்கும் பங்களிப்புகள் செய்யலாம், வீடுகளிலே செய்யலாம். அதே போன்று பார்சல்களை நாம் தயாரித்து பங்கிடலாம். இப்படியான பணிகளும் இந்த ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய பணிகள். அதே போன்று கண்ணியமானவர்களே, பொதுவாக ரமதானுடைய படிப்பினைகளில் மிக பிரதானமான ஒரு படிப்பினை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஒழுக்கங்களை சொல்லித் தந்த பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும். பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம் நோன்புடைய அது முறையாக அமையாது. யார் ஒருவர் பொய்யான, வீணான, தவறான, பாவமான பேச்சுக்கள், புறம், கோல், குறை பேசுவது, மற்றவர்களை பரியாசம் செய்வது, மற்றவர்களை படி தவறாக பேசுவது, மானபங்கப்படுத்துவது, என்னென்ன அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறதோ, கவுலு ஸூர், இதை விடவில்லையோ, அப்படியான பாவமான செயற்பாடுகளை விடவில்லையோ, அல்லாஹ் பலைசலில்லாஹி ஆஜா பி ஐயதா தாமோ ஷராபா, பசித்திருப்பது தாகித்திருப்பதனால் அவருக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நோன்பை ஏற்று பார்க்க மாட்டான். எனவே பண்பாட்டு சீர்திருத்தமும் ரமதானிலே பொறுமையுடைய மாதம் ஷஹ்ரு ஸப்ர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, பண்பாட்டுடைய மாதம், மன்னிக்கக்கூடிய மாதம், விட்டுக் கொடுப்புடைய மாதம், கண்ணியமானவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய மாதம், உள்ள நல்லெண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய மாதம், பிறரை மன்னிக்க வேண்டிய மாதம், மன்னிப்பு கேட்க வேண்டிய மாதம். ஏன் கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ர் என்றும் மன்னிக்கப்படாத பட்டியலிலே
ஒரு சாரார், அதிலே ஒருவர் தான் பிறரோடு குரோதம் வஞ்சகம் உள்ளவர், பிறரோடு வைராக்கியம் வைத்திருக்கக்கூடியவர். மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று தீய பாவனைகள், போதை பாவனைகள், இதற்கு அடிமையானவர்களும் லைலத்துல் கத்ராக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு தௌபா செய்யாமல் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. எனவே தற்காலிகமாக நோன்பு காலங்களிலே சில தவறுகளை, பாவங்களை ஃபஜ்ரிலிருந்து மகரிப் வரைக்கும் விடுகிறோம். நோன்பு திறந்து விட்டால் வலிமையான பாவனைகளை பாவிக்கிறோம், வலிமையாக செய்கின்ற தவறுகளை செய்கிறோம் என்றால் கண்ணியமான ரமலானை மதிக்கின்ற கூட்டத்திலே சேர முடியாது. ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வை நினைக்கின்ற, அல்லாஹ்வோடு நெருங்குகின்ற கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடக்கூடாது. முன்னோர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள்? ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலானுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ரமலானை சிறப்பாக கழிக்கும் பாக்கியத்தை தா. ரமலான் முடிந்து இன்னும் 6 மாதங்கள் இந்த ரமலானை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்றால் என்ன அர்த்தம்? முழு வாழ்க்கையும் ரமலானுடைய சிந்தனை. இப்படிதான் ரமலானை முன்னோர்கள் கழித்திருக்கிறார்கள். இதை கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட விடயங்களிலே கவனம் செலுத்துவோம். ஆரம்பமாக தக்குவாவை சொன்னேன். தக்குவா என்றால் என்னவென்று சொன்னேன். தக்குவாவுடைய பிரயோசனங்களை சொன்னேன். தக்குவா பிரதானமாக ரமலானுடைய இலக்கென்று சொன்னேன். குர்ஆனுடைய மாதம் என்றேன். இபாதத்திலே கொடிகட்டி பறக்க வேண்டிய மாதம் என்றேன். நபியவர்கள் கால் வீங்க, கால் வடிக்க தொழுதார்கள். நாம் கால் வலிக்கவாவது நின்று வணங்குவோம் என்பதை ஞாபகப்படுத்தினேன். அதே போன்று உதவி ஒத்தாசைகள், பிறருக்கு தான தர்மங்கள், கொடுக்கின்ற விடயங்களை சொன்னேன். அன்பானவர்களே, அதே போன்று பண்பாட்டை சீர்திருத்த வேண்டிய மாதம், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய மாதம், கலப்படங்கள், வஞ்சகங்கள், குரோதங்களை உள்ளங்களிலிருந்து கலட்ட வேண்டிய மாதம். தற்காலிகமாக பாவங்களை நோன்பாளியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, முழு காலத்திலும் விட்டு வாழ்க்கையிலிருந்தே பாவங்களை ஒதுக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினேன். எனவே பேசப்பட்ட விடயங்களை வாழ்க்கையிலே படிப்பனையாக எடுத்து ரமதானுடைய முதலாவது நாளில் எப்படி, எந்த உற்சாகத்தோடு, எந்த உள்ளத்தோடு, எந்த ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறோமோ அதே உற்சாகத்தோடு, அதே உள்ளத்தோடு, அதே தூய மனதோடு இந்த ரமதானை முடித்து அந்த பெருநாளையும் நல்ல உள்ளத்தோடு கொண்டாடுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய பண்பாடுகளை தருவாயாக, உள்ளத்துடைய பரிசுத்தத்தை தருவாயாக. யாழ் இபாதத்திலே சீராக கிருபை செய்வாயாக, குர்ஆன் திலாவத்தை சீர்படுத்துவாயாக, குர்ஆன் நெருங்கிய உறவை ஏற்படுத்துவாயாக, பிறகு உதவித்தாசை பிரியக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, அதற்குரிய வசதி வாய்ப்புகளை தருவாயாக. யாழ் எந்த ஏழைகளும், அனாதைகளும், விதவைகளும் சிரமப்படாமல் இந்த நோன்பை சிறப்பாக கழிக்க கிருபை செய்வாயாக. யாழ் ஒற்றுமை உள்ள ரமதான் ஆக்குவாயாக, சுபீட்சமான ரமதான் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எல்லா வகைகளிலும் நமக்கு எல்லா விடயங்களும் சாதகமாக அமைகின்ற ரமதான் ஆக்குவாயாக. ஒற்றுமையான முறையிலே அந்த பெருநாளையும் கொண்டாடுவதற்கு இந்த ரமதானை நீ காரணமாக்குவாயாக. நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, செழிப்புகளை ஏற்படுத்துவாயாக, கவலைகளை போக்கி வைப்பாயாக, கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பாயாக, நோய்களுக்கு நிவாரணம் தருவாயாக. எல்லா தரப்பினர்களையும் அரவணைக்கக்கூடிய ரமதான் ஆமாற்றுவாயாக. எல்லா துறைகளில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்